நகர்ப்புற புதுப்பிப்பு சட்டத்தை எதிர்த்து போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்த பாஸ் கட்சியின் இளைஞர் பகுதியினர் தங்களின் நோக்கத்தை மடைமாற்றி இப்போது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை பதவி விலகும்படி கோரிக்கை விடுத்து வருகின்றனர் என்று பக்கத்தன் ஹரப்பான் இளைஞர் பகுதியினர் கிண்டல் செய்துள்ளனர். தங்களின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை கூட அறிவிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் பாஸ் தலைமையிலான பெரிகாத்தான் நேஷனல் அன்வாரை எதிர்த்து இதுபோன்ற ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருப்பது நகைப்புக்குரியது என்று பக்காத்துன் ஹரப்பானின் இளைஞர் பகுதி தலைவர் ஊ கா லியோங் தெரிவித்துள்ளார். வரும் 16வது பொதுத் தேர்தலில் பெரிகாத்தான் வெற்றி பெறுமானால் அன்வாருக்கு பிறகு யாரை பிரதமராக கொண்டு வருவது என்பதில் பாஸ் கட்சிக்கும் அதன் எஞ்சிய பங்காளி கட்சிகளான பெசாத்து கராக்கானுக்கும் இடையே இன்னும் கருத்து வேறுபாடு நிலவிக் கொண்டிருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த பிரதமர் வேட்பாளராக பொறுப்பேற்கவிருப்பது பாஸ் தலைவர் அப்துல் ஹடி அவாங்கா, பெசாத்து தலைவர் முகைதீன் யாசினா, அதன் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீனா என்பதை பெரிகாத்தான் நேஷனல் அதிகாரப்பூர்வமாக முடிவு செய்து விட்டதா என்றும் அவர் வினவினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.